ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது அப்படின்ற மாதிரி டிஎம்கேவை அட்டாக் பண்ணி தளபதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது சுதந்திர இந்தியாவில் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய தரப்பினர் வலியுறுத்திட்டு இருக்கும் போது அதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. என்னோட டிவிகே மாநாட்டிலையும் நான் அதை கடுமையா வலியுறுத்தி இருந்தேன். தென் அதுக்கப்புறம் நடந்த செயற்குழு கூட்டத்திலையுமே சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பீகார், கர்நாடகா மாநில அரசுலாம் இதுக்கான ஆய்வை பண்ணி அதுக்கான டேட்டாவை கையில வச்சிருக்காங்க. தென் இப்போ ரீசெண்டா தெலுங்கானா அரசும் 50 நாள்ல அதை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மேற்கொள்ற சில நடவடிக்கைகளை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் பெருமை பீத்துறாங்க. பட் சமூக நீதிக்கு அடித்தளமா இருக்கிற சாதி வாரியான கணக்கெடுப்பை ஏன் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை பார்த்து பண்ண மாட்டுது? அதுக்கான ஆய்வை கூட பண்ணாம ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ டிவிகேவோட கொள்கை தலைவரான பெரியார் அவர்கள் தான் இந்தியாவிற்கே இடஒதுக்கீட வழிகாட்டினவர். ஸோ பெரியார் தான் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்ற மாதிரி பேசும் ஆட்சியாளர்களை ஏன் அவர் சொன்ன சமூக நீதியை மட்டும் பின்பற்ற மாட்டீங்க? அண்ட் சாதி ரீதியா கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னதான் இதை ஒன்றிய அரசு நடத்தணும்னாலும் அதுக்கு முன்னோடியா இருக்கும் காஸ்ட் சர்வே ஆய்வையாவது மாநில அரசு நடத்தலாம். சோ உங்களோட அரசியல் சுய லாபத்திற்கு மட்டும் பெரியார் அவர்களை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த விஷயத்துல கரெக்டா ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரே மாதிரியே இருக்காங்க. சோ இனிமேலும் இதை தாமதப்படுத்தாம பண்ணலன்னா ஆட்சியாளர்களோட பொய் வேடம் களையும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் பயங்கரமா அட்டாக் பண்ணி இந்த ஒரு பிரஸ் நோட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு டிஎம்கே தரப்புல இருந்து ஏதாவது பதில் கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.